மோடியே மிக மோசமான ஒரு சர்வாதிகாரின்னு காட்டிகிட்டு இருக்காரு. அவர் இப்போ தான் கொஞ்சம் அரசியலமைப்பு சட்ட புத்தகம்லாம் எடுத்து பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் டைமாக பதவி ஏற்றுக்கும் போது. ஐயா இதானா அது, ஆனால் அம்பேத்கர் எழுதுந்தா சொன்னாங்களே இதானா அது, அதை தூக்கி வெளில போட்டுருன்னு சொன்னேன் இதானா அதுன்னு எடுத்து முகத்தெல்லாம் மூட்டி பார்த்துக்கிறாரு. பாஜக மோடியை சார்ந்த சர்வாதிகாரத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா எதிர்கட்சி தரப்புல இருந்து தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா திமுகவை சார்ந்த குடும்ப சர்வாதிகாரம்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்க உள்ள எம்பிக்கள் உதயநிதி அவர்களுடைய பேர் சொல்லி பதவியேற்று அப்ப அது சர்வாதிகாரமா? அதை அதிகாரம்னாலே முதல்ல ஆட்சி இருக்கணுங்க, அது பேர் சர்வாதிகாரம் இல்லைங்க. அதிகாரம்னாலே எதிர்கட்சிக்காரங்க இல்லைங்க, அதிகாரம்னாலே முதல்ல ஆட்சி இருக்கணும். எதோட பேசுறதுக்குன்னே தெரியாத அரசியல் அறவேக்கட்டுத்தனமும் அறிவியலிகளாகவும் மாறிட்டு வராங்க பொழுது விமர்சிப்பதற்கு எது இருக்குது? எதிர்கட்சி வரிசையில் இருக்கார்கள். பதவியேற்பின் பொழுது தங்களுடைய தலைவர்கள் அவர்கள் முழக்கமிட்டுக் கொள்வதற்கெல்லாம் எந்த விதமான தடையும் இல்லை. அப்ப ஸ்பீக்கர் ஏன் அதை தடுக்க வேண்டியதானே?